போப் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்க, யாரா இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே எழும்பியிருக்கும். அதுல ஒரு சில முறை இவை. போப்பை தேர்வு செய்யறது பீப்பிள் கான்கேவ்னு சொல்லப்படுற ஒரு குழு. இந்த குழு தான் அடுத்த போப் யாரு அப்படின்றத தேர்வு செய்வாங்க. இது 800 வருஷம் பழமையான ஒரு முறை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. போப்போட ஆலோசகர்கள்ல ஒருத்தர் தான் அடுத்த போப்பா தேர்வு செய்யப்படுவாரு. அதாவது இவங்கள கார்டினல் அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்பிள் கான்கேவ் குழுல சுமார் 252 பேர் இருக்காங்க. ஆனா இதுல 138 பேரால மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். எதனால அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே 80 வயசுக்கு மேல உள்ளவங்க. 80 வயசுக்கு மேல உள்ளவங்களால ஓட் செய்யற தகுதி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனா அவங்க போப்பா எந்த வயசுல வேணாலும் தேர்வு செய்யப்படலாம். சிஸ்டர் சாப்பிள் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஓட்டிங் ப்ராசஸ் நடைபெறும். 252 பேர்ல சுமார் 9 பேர் மட்டும் ஓட்டிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 138 பேர் ஓட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல 3 மடங்குல 2 மடங்கு யாரு அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் அடுத்த போப்பா தேர்வு செய்யப்படுவாங்க. ஓட்டிங் ஆனது எப்படி நடக்கும்னா, இருக்கிற எல்லா பீப்பிள் கான்கேவ் மெம்பர்ஸும் அவங்களோட கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு ஒரு பாக்ஸ்குள்ள போடுவாங்க. அந்த பாக்ஸ்ல இருந்து எப்படி தேர்வு செய்யப்படும் அப்படின்னா, வெளியே இருக்கிற மக்களுக்கு யாரு ஜெயிச்சாங்க இல்ல அடுத்த போப் யாருன்றத தேர்வு செஞ்சுட்டாங்களா அப்படின்றத எப்படி இவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, ஓட்டிங் பாக்ஸ்ல இருக்கிற எல்லா பேப்பரையும் எரிப்பாங்க. அதுல கருப்பு நிற சாம்பல் மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டி போப்பை வந்து தேர்வு செய்யப்படலை அப்படின்ற ஒரு முடிவு வரும். ஒயிட் கலர்ல புகை மாதிரி வந்துச்சு அப்படின்னா போப் செலக்ட் செய்யப்பட்டுட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு தெரிவிப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 13 வருஷம் தொடர்ந்து வந்து போப்புக்கான தேர்தல் நடந்திருக்கு. அதுல யாருமே செலக்ட் செய்யப்படாமலும் இருந்திருக்காங்க. அடுத்த போப் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரோட பேர் வந்து நிறைய பேரால சொல்லப்பட்டு வருது. அதுல முதல்ல இருக்கிறது சியான் பேட்ரிக் ஓமெலி. அடுத்ததா சொல்லப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தா ரேமன் லியோ ப்ரூக். இவங்க தான் நிச்சயமா 3 மடங்குல 2 மடங்கு அதிக ஓட்டிங் வாங்கி அடுத்த போப்பா செலக்ட் செய்யப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.